இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிஃப்ட் அப்படின்ற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான். அப்போ என்ன பண்ணுவாங்க, கல்யாண ஏஜ் வந்துடுமா, அப்போ என்ன பண்ணுவாங்க, சரி அவங்க பையனுக்காக ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லி ட்ரெஸ் எடுக்க போயிருப்பாங்க. கல்யாணத்துக்காக ஒரு அழகான கிராண்டான ட்ரெஸ் எடுத்துடுவாங்க. எடுத்ததும் அப்போ என்ன ஆகும், அந்த பொண்ணுக்கு தான் முதல்ல எடுப்பாங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது தின்னு என்ன ஆகும், தின்னு இப்படி திரும்பி இப்படி வர்றதுக்குள்ளே இப்படி பார்க்குறதுக்குள்ளே டக்குனு என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே பேக் பண்ணி வேறத்தவங்க கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. கொடுத்து அனுப்பிச்சதும் உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் தானே ட்ரெஸ் எடுத்தோம், அதை ஏன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சண்டை போடுவாங்க. சரி நாங்கள் என்ன பண்ண, பை மிஸ்டேக்காக நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேறு ட்ரெஸ்ஸும் கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அந்த பையன் வந்து என்ன சொல்லுவான்னா, ரொம்ப கஷ்டப்படுவான். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன், நான் கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணுக்காக இது மாதிரி அந்த ட்ரெஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். அப்புறம் என்ன ஆகும், அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணுமே கட்டாது, அதை எடுத்துகிட்டு போயிடும். எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நிறையா ஃபங்க்ஷனுக்கு வந்து கிஃப்ட்டு பேக் பண்ணுவாங்களே, கிஃப்ட்டு பேக் பண்ணும்போது இந்த ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக வேறு ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக இந்த ட்ரெஸ்ஸு பேக் ஆகி மறந்து பேக் ஆகி அப்படியே என்ன ஆகும்னா டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. அப்படியே போயிடும். கடைசியில் அந்த ட்ரெஸ் வந்து எப்படி உரியவங்களுக்கு சேர்ந்துச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி அழகாக சூப்பராக முடிச்சிருப்பாங்க.